பரலோக பிதாவே, உமது நாம் ரட்சிக்கிறோம். உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவார், புல்லத்தில் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடியை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்னைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த பாடம் ஏசியா 53 அதிகாரம், அதில் 12 வசனங்கள் உண்டு. அவைகள் இன்றைக்கு தியானிப்போம். முதலாவதாக எல்லா வசனங்களையும் படித்துவிட்டு இப்போ ஒரு வசனமாக மேலும் ஒரு ஃப்ரேஸாக கவனித்து பார்ப்போம். என்ன விதமாக இப்போ இந்த இது எழுதப்பட்டது இயேசு வயசுன காலத்துக்கு 700 வருஷங்களுக்கு முதல். அப்போ அதுக்கு முதல் என்ன விதமாக அவருடைய அந்த இந்த கிருபாதார பலியாக எங்களுக்கு அவருடைய மரிக்கிற அந்த அனுபவம், அது கூடாக எங்களுக்கு ஏற்பட்ட அந்த ரட்சிப்பு மாத்திரமல்ல, எப்படி நாங்கள் அவருக்கு சொந்தக்காரர் அவர் என்ற அந்த அனுபவம் எல்லாவற்றையுமே இவ்வளவு என்னால் இந்த நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். அதாவது புது ஏற்பாட்டில் என்ன விதமாக இந்த இயேசுனுடைய ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ளே ஊடாக பேசினார் என்று சொல்லி, மேலும் அவருடைய ஆவிதான் பேசுறதைத்தான் நாங்கள் இதில் இன்றைக்கு கவனித்து பார்ப்போம். எனக்கு தெரியணும் சொன்னால் என்ன விதமாக விசுவாசத்தை அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது புரியணும். ஏன்னா நாங்கள் விசுவாசத்தெல்லாம் அந்த ரட்சிப்பு என்றபடியாலே அந்த விசுவாசத்தை எப்படி நாங்கள் அந்த என்ன சொல்கிறது நாள் பெரிய அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குரிய அந்த ரகசியங்கள் கூட இந்த சாப்டரில் அடங்கி இருக்கு. ஆனபடியால் நாங்கள் ஒரு வசனம் முதல் எல்லாத்தையும் படித்து விட்டு 12 வசனத்தையும் இப்போ நாம் ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸாக போவோம். இதை ரீட் பண்ணீங்களா? இது முதலாவது வசனத்தில் இருந்து. ஏசாயா 53 அதிகாரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்க்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அற்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவருடைய பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்.
Praise the Lord. நாங்கள் இப்பொழுது கவனித்து பார்ப்போம். ஒவ்வொரு ஃப்ரேஸாக என்ன விதமாக இந்த இந்த இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் மேலே ஏன்னு சொன்னால் அவங்களுடைய நாள் பரியந்தம் ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தெல்லாம் நாங்கள் நீதிமான் பிழைக்கிறது. அப்போ நாள் பரியந்தம் எங்களுடைய ஜீவன் எப்படி தாங்கப்படுறது என்னதும் இந்த விசுவாசம் ஒளிஞ்சு போகாலும் இருக்கணும். ஏன்னா ஒளிஞ்சு போனால் பாருங்க அந்த எங்களுக்கு நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால் இது ஒரு ரசிக்கப்பட்டுட்டா தென் வி ஆர் ஓகேன்னு சொல்லி அப்படி இல்லை. விசுவாசம் ஒளிஞ்சு போனால் ஜூடஸை போல போக முடியும். அதேமாரி ஈவன் நாங்கள் விசுவாசம் தணிஞ்சு போகிறதையும் இதில் நாங்கள் பார்க்க போகிறோம். தணிஞ்சு போனால் நாங்கள் உண்மையிலே ஒரு ராஜாக்களுடைய அவரோட கூட இருந்த ஆளுநர்லைக்கு உடைய அந்த பொட்டென்ஷியலை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் உண்மையிலேயே இந்த ஃபூலிஷ் வர்ஜின் எல்லாம் இருக்கல அந்த விதமாக அந்த என்ன சொல்கிறது சிறியவர்களாகப்படுவோம் தேவ ராஜ்யத்தில். அப்போ அந்த அதையும் தெரிய நம்ம நிறைய பேருக்கு அதை இப்படி யோசிக்கிறது இல்லை. ஆனால் உண்மையில் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். என்னபடியால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க தெரியணும். இப்போ எங்கள் முதலாவதாக எங்கள் மூலமாக கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யார், கர்த்தரோட பையன் யாருக்கு வெளிப்பட்டது. இப்போ எங்களுடைய எங்கள் மூலமாக சொல்லி இது வந்து யார் சொல்கிறது, ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார். இப்போ அதை இன்னொன்று நாங்கள் மறந்து போகக்கூடாது. அந்த நேரத்தில் இந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாவற்றையுமே அந்த என்ன சொல்கிற பேரளவுக்கு அல்லது வந்து ஒரு சொந்த புத்தியால் அறிஞ்ச அளவுக்கு பரிசேயர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. ஆனால் அவங்க வந்து சொன்ன ஸ்டோரி, இயேசு யாருன்னு சொன்ன ஸ்டோரி, அதை நம்பின ஜனங்கள் தான் நிறைய பேர் உண்மையில். அப்போ உண்மையில் யார் நம்புகிறாங்க, அதாவது இப்போ இந்த சாட்சியை யார் நம்புகிறாங்க, அந்த நம்பினவங்களுக்கு தான் கர்த்தரோட புயம் வெளிப்படுறது. அல்லது வந்து அவர் ஒரு கிரிமினலாக செத்துமையத்தான் தெரியும் உண்மையில். ஏன்னா அவர் அந்த விதமாக தான் கொண்டே சிலுவையில் அரைஞ்சவங்க கிரிமினல் 2 கல்லர்களுக்கு நடுவில். அப்போ கிரிமினல்ஸ் அந்த கேட்டகரியில். அப்போ அந்த விதமாக அப்போ அவங்க மூலமாக அதாவது வந்து அந்த ஹை ப்ரீஸ்ட் அது அவங்களுடைய அந்த சபை அல்லது என்ன சொல்கிறது அந்த சங்கத்தில் உள்ளவங்க அவங்களுடைய அந்த கேள்விப்பட்டதை நாங்கள் விசுவாசிக்கிறோமா, அல்லது வந்து இந்த தீர்க்கதரிசிகள் கூடாக அதை இயேசு அதை வந்து கோட் பண்ணி அவர் சொன்ன வேலை கூடாக அந்த பரிசுத்த ஆவி கூடாக அதை வரதை நம்புகிறோமா? யார் இப்போ இந்த இயேசு சொல்கிறதே அல்லது இயேசு யாருன்றதை இந்த விதமாக நம்புகிற ஜனங்களுக்கு தான் கர்த்தரோட புயம் வெளிப்பட்டது. கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டன்னு சொல்கிற போது 2 விதமான ஆங்கிள் இருக்குது. ஒன்று வந்து சொன்னால் இப்போ இது எல்லாத்தையுமே கர்த்தரோட புயம் தான் செய்தது உண்மையில். அதாவது இந்த இயேசுவை கிருபாதான பலியாக அனுப்பி, ஆனால் வந்து அது உண்மையில் அந்த புயம் எங்களுக்கு வெளிப்படுதா, அது கர்த்தர் தான் அந்த திட்டமிட்டதை செய்தார்ன்றதை எங்களுக்கு வெளிப்படுதா, அது ஒரு ஆங்கிள். 2வது ஆங்கிள் சொன்னால் இதற்கு ஊடாக யார் தேவனில் வந்து நிலைத்திருக்கிறார்களோ இயேசு கூடாக இணைப்பாளராக அவங்களுக்கு தான் கர்த்தருடைய புயத்தால் தாங்கப்படுற வாழ்க்கை தெரிய வர்றது. மோசஸ் இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா மோசஸ் ஒரு இணைப்பாளராக தான் இயங்கினது. அவரை நம்பி அல்லது தேவனை நம்பி மோசை கூட அந்த வார்த்தைகளை நம்பி புறப்பட்டவங்களுக்கு தான் இப்போ ஓங்கின புயத்தினாலும் வெள்ளம் உள்ள புயத்தினாலும் நான் உங்களை விடுவித்தேன். அதே நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அவங்க தவித்த போது ரட்சி இல்லைன்னு சொல்லி அவருக்கு தேவனுக்கு என்னுடைய கை குறுகியதோன்னு சொல்லி அதே விதமாக அந்த ட்ரபிள் எல்லாத்திலும் அவருடைய வேந்தான் விடுதலை ஆக்குது. என்ன சொன்னால் அந்த அனாந்திரத்தில் இந்த உலகத்தில் என்ன சொல்ல செய்கிற தொழிலும் செய்ய முடியாது, அவர் வருமானம் கிடையாது, அவர் அறுவடை செய்ய முடியாது. அப்போ அந்த விதமான நிலையில் கர்த்தருடைய வேந்தாங்க சொல்கிறத பார்க்குறோம். அதுதான் நித்திய ஜீவன். அப்போ அந்த விதமாக அந்த கர்த்தருடைய யாருக்கு வெளிப்படும், இயேசுல நிலைத்திருக்கிற ஜனங்களுக்கு தான் அது வெளிப்படும். ஆனால் அந்த அவர் இயேசு கூட அந்த என்ன சொல்கிறது அந்த நேரம் வந்தபோது இது யோவான் 12:27 பார்ப்போம். இப்பொழுதே என் ஆத்மா கலங்குறது, அது கலங்குறார் இந்த பேங்க என்னதுக்காக, நான் என்ன சொல்வேன், பிதாவே இந்த வேளை நின்று என்ன ரட்சியம் என்று சொல்வேனோ, ஏன்னா அது நேரம் வந்துடுது சாகரத்துக்கு. ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும், அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேங்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிட்டு. பாங்க அவரே அந்த எவ்வளவு தூரம் கலங்குறது, பாங்க இன்னும் ஆத்மா கலங்குறதுன்னு சொல்கிறார். அப்படி இருந்துமே தேவனுடைய பிதாவுடைய சித்தவனுடைய தான் அதுக்கு ஒப்பு கொடுத்தது. அல்லது பேங்க நேச்சுரலாக அதை செய்திருக்க முடியாது, சித்தவனுடைய தான் ஒப்பு கொடுத்தது. இப்போ 2வது வசனத்தை பார்ப்போம். முதலாவது அதை ஆரம்பிக்கிறது, இளங்கிளையை போல அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். பாருங்க இது வந்து இயேசு என்ன மாரி இந்த உலகத்தில் பிறந்தது. இந்த பிறக்கைகளை இப்போ டென்ட் ஷூட்டுன்னு சொன்னால் இந்த இளங்கிளைன்னு சொன்னால் சர்வை பண்ணுற கஷ்டம். ஏன்னா எல்லா இளங்கிளைகளும் சர்வை பண்ணுறதில்லை. ஒரு லோலி மேஞ்சரில் தான் பிறக்கிறத பார்க்குறோம். மேஞ்சரில் எது ஒரு பிள்ளைகளையும் பிறக்கிறதில்லை. அது மாத்திரமில்லை அவர்கள் பயணம் போய் கொண்டு வந்தபடியால் இங்கே
என்ன சொல்கிறது பெத்லஹேமில் பதிகிறதுக்கு. அது வழியில் நடந்தபடியால் உற்றார் உறவினர் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட தான் அல்லது ஒரு மெடிக்கல் கேரோ அல்லது ஒன்றுமே இல்லாத நேரத்தில், அதுவும் ஒரு ஒழுங்கான ரூமும் இல்லை. அந்த விதமாக மேய்ஞ்சலில் பிறந்து, அது மாத்திரமல்ல ஹேரட் அறிஞ்ச போது இப்படி இந்த கிங் பிறந்திருக்கிறாருன்னு 2 வயது குறைஞ்ச பிள்ளைகள் எல்லாத்தையுமே கொலை பண்ணுறதை பார்க்குறோம். அது அந்த பேருந்து என்ன சொல்கிறது, அந்த இதே ஆரம்பித்த போது, மினிஸ்ட்ரி ஆரம்பித்த போது என்ன சொல்கிறாங்க அந்த பெரிசி அந்த அவர் வளர்ந்த ஜனங்களை செங்குத்து மேலேயும் தள்ளிவிட பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எத்தனை தரம் அவங்க ட்ரை பண்ணுறாங்க அவரை கொலை பண்ணுறதுக்கு. அப்போ அந்த விதமாக அப்படித்தான் இளங்கலை எப்படின்னா சர்வை பண்ண முடியாததாக அவனுக்கு முன்னால் நம்பினார். வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புறான்னு சொல்லி வறண்ட நிலம்னு சொன்னால் வறண்ட நிலத்தில் வர்ற தாவரங்கள் எதுவுமே சர்வை பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஒழுங்கானதுக்கு தண்ணீர் இருக்காது, எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை. அந்த விதமாக தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் ஒரு வனாந்தர வாழ்க்கை. என்ன சொன்னால் இந்த நேரத்தில் பார்த்தாலுமே அந்த லைஃப்பை அப்படி ஸ்னெச் பண்ணி போடலாம் மாதிரியான என்வரன்மெண்ட் தான் இருந்தது. அப்போ அந்த விதமான இதில் தான் அவர் தேவனுக்கு முன்னால் அவருடைய சித்தத்தை செய்து முடித்தது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. இப்போ இந்த ஒன்றுமில்லாவிட்டாலும் ஒரு மூவி ஆக்டர்ஸ் மாரி, அந்த செலிபிரிட்டிஸ் மாரி அந்த அழகு சௌந்தரியம் இருந்தாலும் ஆட்களை அட்ராக்ட் பண்ணலாம் இல்லையா? ஆனால் அந்த விதமாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாமிச ரீதியாக எந்த விதமான அப்பீலுமே கிடையாது. ஏன் அணு ரீதியில் செய்கிற நினைக்கிறீங்க? ஏன்னு சொன்னால் உண்மையில் அந்த உள்ளூரமான தேவனை நம்பி அவர்களை வாசம் பண்ண தேவனை நோக்கி இழுக்கப்படுறதே தவிர அந்த கொடுக்கப்பட்ட அந்த மெட்டை எல்லாம் அந்த ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மேலே எங்கள்கிட்ட கவனம் போகக்கூடாது. இப்போ டிவி மாரி நல்ல டிவி வடிவாக இருக்குன்னு நினச்சி கொண்டு அப்படி நாங்கள் பார்க்குறது இல்லை. அதுக்குள்ளாலே என்ன விருதுன்னு தான் பார்க்குறோம் இல்லை. அந்த விதமாக தேவன் வெளிப்பட விரும்பினபடியால் மற்ற எந்த ஒரு இதுக்குமே அந்த மகிமையை கொடுக்கல. இப்போ நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது. இது அவர் பிறந்தது ஒரு கிங்காக. கிங்குக்கு ஒரு என்னதான் ஒரு என்னென்னு சொல்கிற சௌந்தரியம் இல்லாவிட்டாலும் அழகும் இல்லாவிட்டாலும் அந்த கிங்குக்குரிய க்ரௌனும் அந்த என்ன சொல்கிற கிங்ஸ்லி கார்மெண்ட்ஸும் பேங்க எத்தனை பேர் இந்த என்ன சொல்கிறது இங்கிலாண்டில் இருக்கிற அந்த அவனோட கிங்கன்றதுக்காக வேண்டி அந்த ஃபேமிலிக்கு மேலே இவ்வளோ அட்டென்ஷன் பாருங்க, இவ்வளோ நியூஸ் பாருங்க. என்ன நேரத்தாலன்னு சொன்னால் அந்த கிங்ஸ்லி ட்ரோனில் இருந்து அப்பியரன்ஸும் அந்த அந்த விதமான க்ளோதிங்கும் அந்த விதமான பேக்ரவுண்டும் அப்படி இப்போங்க அவர் கிங் அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை அவருக்கு உண்மையில். ஏன்னு சொன்னால் இப்போ திரும்பவும் இது பலோ ராஜ்யம், பலோதுக்குரிய ராஜா, அது இவன் அந்த விதமாக கன்ஃபியூஸ் பண்ண விடலை ஒரு தரமே. அந்த விதமாக அவருக்கு விரும்பத்தக்கமாக அவருக்கு இல்லாது இருந்தது. ரூபமும் இல்லை, அளவும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, வறண்ட வாழ்க்கை. இளங்கலையை புலியனுக்கு புறக்கேக்கிலேயே இந்த போயிடுமன்ற மாதிரியான ஒரு ஆங்கிளில் பிறந்த ஒருத்தர். அங்கே அவர் அது அடுத்த 3வது பாப்போம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்களும். இப்போ அங்கே என்ன விதமாக புறக்கணிக்கப்பட்டார்ன்னு சொல்லி சாவரி அந்த கடைசி நேரத்தில் கூட யூதர்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவகுமாரன்னு சொன்னபடியால் அந்த நியாயப்பிரமாணத்தை இவன் சாக வேணும். பாருங்க, அந்த உண்மையிலே தேவகுமாரன் விசுவாசிக்காவிட்டால் அவரை அந்த எங்கிற வாழ்க்கையில் கொலை பண்ணிடுவோம் உண்மையில. அப்படின்னு சொன்னால் அவர் அந்த பிரசனத்துக்குரிய எந்த விதமான பலனும் இல்லை. அது மாத்திரமல்ல அந்த கொலை பண்ணுறன்னு உண்மையில அந்த நினைவேற்று போயிடுவோம். அந்த விதமாக தான் அவங்களும் இருந்துக்கிறாங்க. இப்போ அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாக இருந்தார். எங்கே போனாலுமே பெர்சிக்யூஷன். அவர் ட்ரை பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்களே இல்லையா? என்னோட எத்தனை நேரமே அவர் ஒளி அப்படியே மறைஞ்சு போகிறத பார்க்குறோம், ஒளிஞ்சு போகிறத பார்க்குறோம், விட்டு விலகிறத பார்க்குறோம். அந்த கெட்செமனி ப்ரேயரில் கூட அங்கே ட்ராப்ஸ் ஆஃப் பிளட் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஏன்னால் பெருந்துளிகளாக அவருடைய வேர்வையே ரத்தமாக மாறி வந்தன்ற ஒரு தரம் அடிக்கலை. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் லெவலிஸ் அந்த அளவுக்கு பாட அனுபவிக்க வேண்டியிருந்தபடியால் சில பேர் இந்த ட்ரையல் எல்லாத்திலும் அந்த விதமாக துக்கம் நிறைந்தவரும் பாட அனுப்பித்தவருமாக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். இப்போ எத்தனை அந்த டிசைபிள்ஸ் எல்லாம் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கானவங்க அந்த மிரக்கல் மீலை சாப்பிடுங்களை விட்டு விலகி போடுறதை பார்க்குறோம். அதை நேர்ந்து அவரை பின்பற்றமில்லை, தவங்களோட முகங்களை மறைச்சு கொண்டது. அதேமாரி ஈவன் இந்த ஒரு என்னென்னு சொல்கிறது விபச்சாரம் பண்ணி அடிக்கிறது கண்டு கொண்டு வந்து அவரே ட்ரப் பண்ண வந்த ஜனங்கள் இப்போ அவர் அந்த நேரத்தில் அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். அவர் ஆக்கினது அவர் திருப்பி சொன்னேன்னு சொன்னால் நான் இந்த உலகத்துக்கு வந்தது ஆக்கினைகளை தீர்க்கிறதுக்கு அல்ல, ஆக்கினை தீர்ப்புகளை இருக்கிற ஜனங்களை மீட்டு கொள்றதுக்குன்னு சொல்லி அப்படி அவர் சொல்லியுமே
அந்த அவங்க அவர்கிட்ட வரல விட்டு விலகி போகிறத பார்க்குறாங்க. என்ன சொன்னால் அவங்க செய்கிற கிரிகளுக்கு மேலே விருப்பம் இருந்தபடியால் அதை யாருக்கு இட விருப்பம் இல்லை. அது மாத்திரமல்ல அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம் மயிலோட மீன் இப்போ எங்கள் ஏன்னா ஒரு அவரே சொல்கிறேன் இல்லையா, பந்திக்கிறவனா பணிவிடக்காரனா பெரியவன், பந்திக்கிறனோ அப்படிக்க நான் உங்கள் மத்தியில் பணிவிடக்காரனை போல இருக்கிறேன். அவர் ஆண்டவராக இருந்தும் ராஜாவாக இருந்தும் இல்லை எங்களுக்கு மேலே. அப்போ எங்கள் பணிவிடக்காரர் சர்வன்ஸ் ஒருத்தரும் கவுண்ட் பண்ணுறதில்ல. எல்லோரும் ஒரு ஓகே விசிட்டர்ஸ் வர்ற போது ஒரு பொருட்டாகன்றது இல்லை இல்லையா. அந்த விதமாக அவர் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் எல்லாருக்கும் மத்தியில். சச் அ பியூட்டிஃபுல் லோடு அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விதமாக. இப்போ இந்த அடுத்த 4வது வசனம், மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தூக்கங்களை சுமந்தார், நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்னு எண்ணினோம். இப்போ நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தூக்கங்களை சுமந்தார். அதுதான் அப்படி தான் இந்த எப்பொழுதுமே அவர் இந்த பாவங்களை என்னன்னு சொல்கிறது, பாடுகளை ஏற்றுக்கொண்டு தூக்கங்களை சுமந்தாண்டு இந்த உலகத்தின் அந்த பாவத்தை சுமந்து தீக்கிற ஆட்டுக்குட்டி. அப்படித்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் யோவான் இல்லையா, யோவான் த பேப்டிஸ்ட். எல்லாத்தையுமே சுமந்து தீக்கிற இந்த உலகத்தின் பாவங்களை, அதுமாதிரி இந்த உலகத்தின் எல்லா தூக்கங்களையும் எல்லாம் சுமக்கிறது, பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தூக்கங்களை சுமக்கிறது தான் இதுக்கு போகிறத பார்க்குறோம். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். என்னென்னு சொன்னால் அவர் சிலுவையில் தொங்கின போது இது வெரி அந்த 2 கல்லர்கள் தொங்குறாங்க, ஒரு பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும். ஒருவன் சுத்த ஜனங்கள் சொல்கிறதோட எக்ரி பண்ணி போடுறான், நீ கிறிஸ்துவனா உன்னையும் எண்களையும் ரச்சித்துக் கொள்ளுன்னா அவரை கலந்தான். அதுதான் சுத்த இருக்கிற பேசையை செய்கிறாங்க, போட்டு பார்த்து நிற்கிறவங்கெல்லாம் செய்கிறாங்க. அப்போ தலையை குலுக்கி ஏதோ உதட்ட பிதுக்கி தலையை குலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கை இறந்தானே, இவர் ரசிகள் பார்ப்போம், இவர் ரசிக்கிறாரான்ட்டு அந்த மாதிரி எல்லாம் கேலி பண்ணுறாங்க. அப்போ அதே இதே அவன் சொல்கிறத பார்க்குறோம். மற்றவன் உடனே அவன் சொல்கிறான், இந்த ஐக்கியனைக்குள்ளாப்பட்டிருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையோ உண்டு, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், அவர் ஒன்றும் தான் செய்யாத பாவத்துக்கு தண்டிக்கப்படுறார் என்று சொன்னால் எங்கன பாவங்களுக்கு அவர் இருக்கிற அவனுக்கு தெரியுது என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நம்முடைய ஜாஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளுமாண்டு இயேசுட இன்றைக்கு நீ பிரதேசத்தில் இருப்பேன் என்னுடைய. இது சேம் திங். அந்த உலகம் அப்படித்தான் 2ஆக பிரிக்கப்படுது. உண்மையிலே அவரை பற்றின ரெஸ்பான்ஸ் என்ன, இந்த முதலாவது கல்லணை போலியா அல்லது 2வது கல்லணை போலியா? 2வது கல்லணைன்னு சொன்னால் நாங்கள் ரசிக்கப்படுறோம், இப்போ என்னோட பிரதோஷம் இருப்பாங்க. முதலாவது கல்லணைன்னு சொன்னால் ஹெல்லுக்கு போகிறோம். அந்த விதமாக அந்த அவருடைய பாடுகளை நாங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம்ன்றதில் தான் 2மே தங்கி இருக்கு. அப்போ அந்த விதமாக எங்களுடைய பாடுகளுக்கு அவனை மறித்தாரா இல்லை தான் கிரிமினல்ன்றதுக்கு அவனை மறித்தாரா? அதை விசுவாசிக்கிறவங்க அக்களால் மன்னிப்பு கிடைக்குது எங்களுக்கு. இப்போ மட்டுமே எந்த விதமாக விசுவாசங்களும் மன்னிப்பு கிடைக்கும். அப்போ 5வது வசனத்தை பாருங்க, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தான் இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி எங்கள்ட பாவங்களுக்கு சாகிற போது அது காயப்படுது இல்லையா, வெட்டுறாங்க. அது மாத்திரமில்லை, நொறுக்கப்படுறா மரண பெரியந்தான் நொறுக்கப்படுற மாதிரி தானே அவருமே நொறுக்கப்பட்டது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. அவரே சொல்கிறவங்க, இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பு தள்ளப்படுவான், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லாருமே நிலைகளுத்து கொள்வேன் என்ன சொன்னால் தன்னுடைய மரணத்தை பற்றி சொன்னார்னு சொல்லி. அதாவது அப்படித்தான் சமாதானம் உண்டானே. ஏன்னா இந்த உலகத்தில் தேவனை எதிர்த்து நிற்கிற எங்களை எதிர்த்து நிற்கிற சத்துருக்கள் புறம்ப தள்ள மட்டும் சமாதானம் உண்டாகிறது. அதுக்கு அவனு தான் போகிறே இல்லையா. ஏன் இப்போ எங்கே அந்த அந்த நாங்கள் இந்த இங்கெல்லாம் விசிட் பண்ணுற போது வாஷிங்டன் டிசிக்கு அந்த சிமெட்ரி கூட அதை முன்னால் வச்சுக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக? அவங்க போராடி நம்முடைய தான் நாங்கள் இன்றைக்கு சமாதானத்தோடு இருக்கிறோம் இந்த நாட்டில். அதே விதமாக இந்த அப்போஸ்தலர் எல்லாம் மரண பெரிய போராடினபடியால் தான் எங்களுக்கும் இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய சமாதானம் வந்த மாதிரி இயேசு மரண ரீதியாக மரித்தபடியால் தான் எங்களுக்கு இந்த தேவனுடைய சமாதானம் உண்டாயிருக்கு. அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினா அவருக்கு மேலே விழுந்த எங்களுக்கு மேலே விழல. அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஆனபடியே தான் அந்த என்ன காரணத்தால் தழும்புகள்னு சொல்கிறது, அந்த காயங்களால் வந்த தழும்புகள். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணி சொன்ன தழும்புகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் ரத்தம் இருந்த அங்கெல்லாம் தழும்புகள் இருந்தது. அப்போ அந்த விதமாக அந்த ரத்தத்தை பானம் பண்ணி அவர் விசுவாசிக்கிறார். அந்த அடிப்படையில் அது 7 விதமான அந்த கேசஸ்லேருந்து ஆண்டவர் எப்படி ரத்தத்தால் மீட்டு கொண்டு எங்களை ராஜாக்களை மாசலமாக்கிறாரு. அப்படி அவர்களை நிலைச்சிருக்கிற என்னிடம் வருகிறவனை
என்றைக்குமே பசி அடைகிறதுன்னு சொன்னால் அவரை வந்து நகத்தை ஏற்றுக்கொண்டு அவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவர் சிந்தின ரத்தத்தை அளமிட்டு கொண்டு நம்பி அவர் இருக்குது அப்படிதான் நிலைக்கிறேன்னு சொல்கிறோம். அப்படி நிலைக்கிறவங்களுக்கு மேலான் திராட்சை செடி கொடிகளை போல தேவஸ்லாம் நிலைக்கிற ஜனங்களுக்கு மேலான் அந்த காண்டராக ஃபாதர் ஒர்க் பண்ணுறது. அப்போ அந்த ஃபாதருடைய கிரியைகளால் எங்களில் அதுதான் சுகம் கிடைக்கிறது. எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கா அல்லது வந்து ஃபிசிக்கல் ஹீலிங்கா எல்லாமே அது கூட தான் கிடைக்குது இல்லையா? அந்த அடிப்படையில் தான் தேவனால் வர்ற அந்த நடக்கிற கிரியைகள் இந்த வாழ்க்கையில் தோன்றி எங்களை உண்மையிலேயே அந்த விதமாக காத்து கொள்வதை பார்க்குறோம். 6வது பார்ப்போம். 6வது வந்து நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போகணும். நாங்கள் ஆடுகளை போகணும் மேலே. ஏன்னா வாலண்டியராக ஒன்றுமே பண்ண தேவையில்லை, மேப்பரை விட்டுருவோம். ஏன்னா அதான் எல்லாரும் பாவம் செய்து தேவமேற்றி மகிமேற்றி போகணும்னு சொல்லி ஆதாமோட பேருங்க இது அதாவது இந்த சரியாக இந்த என்ன மனத்துக்கு வருதுன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளை கடத்துறவங்கெல்லாம் சும்மா சாக்லேட்டு காட்டினோடனே அப்படியே அவங்களுக்கு பின்னால் போயிடும் இல்லையா? போய் அவங்கள அப்படியே கடத்தி கொண்டு போயிடுவாங்க. அது என்ன காரணத்தால் அந்த அளவுக்கு ஈஸியாக அதுதான் அந்த ஆடுகளுக்கு குணம். ஆடுகளும் அப்படித்தான். ஒரு சின்ன விஷயங்களுக்கே அங்கால இங்கால அல்லது ஏதோ ஒரு டெம்டேஷன் அங்கே இங்கே இருந்தால் இதுக்கெல்லாம் எல்லாம் விழுந்து மேய்ப்பரை விட்டுருவோம். அந்த அப்பேட்டாரை விட்டுறது. அந்த விதமாக தான் அந்த ஆடுகளை போல வழி தப்பி தெரிஞ்சவங்க கர்த்தரும் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணார். எங்களை காப்பாற்றுறதுக்காக அவருக்கு மேலே எல்லாவற்றையுமே விழ பண்ணி அதனால் எங்களை ரட்சிக்கிறார். அந்த இணைப்பை ஏற்படுத்தி அது கூடாக எங்களோடு வந்து எங்களை ரட்சிக்கிறார். 7வது வசனத்தை பார்ப்போம். இப்போ அங்கே என்ன விதமாக அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் ஆனாலும் தம்முடைய வாயவை திறக்கவில்லை. இதன் சங்கீதம் 39 முதல் 4 வசனங்களை பியூட்டிஃபுல்லி போட்பாங்க. நான் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் தூக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், கர்த்தாவே நான் எவ்வளவு நிலையற்றவன் உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு என்பதையும் எங்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறார்? ஜெபமண்டத்தில் அவர் ஒன்லி ரிசோர்ட்டட் ப்ரேயரை மாத்திரம் அவர் அதைத்தான் ரிசோர்ட் பண்ணாரோ அவங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அவங்க துன்மாக்குறார், அவங்களோட பேசி ஒரு பிரயோசனம் இல்லை. அது மாத்திரமேலே தேவனுடைய சித்தம் என்றபடியால் அவர் பேசாமல் இருக்கிறத பார்க்குறோம். அங்கே ஆட்டுக்குட்டியை அடிக்கிறது கூட அது அடுத்தது ரத்தம் போட்டு அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிரத்துறக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆடை போலவும் தம்முடைய வாயத்துறவாக இருந்தான். ஏன்னா உண்மையிலேயும் எங்களுக்கு அவனை மறிக்கிறதுன்னு தேவனுடைய சித்தத்தையால் எங்களை பாவங்களை சுமந்து அந்த எண்ணம் இருந்தபடியாலும் மற்ற துன்மார்க்கருக்கு பேசினா பாவம் தான் செய்யணும். அவங்களோட பேசிப்பாருங்க வாயத்திறந்தால் நாங்கள் பாவம் செய்யணும். அப்போ அதுலேருந்து தப்புறதுக்கும் அவர் உண்மையிலேயே அந்த விதமான ஒரு ஆட்டிடியூடை எடுத்து தன்னை டிஃபைன் பண்ணலை. அந்த சரியாக ஆடுமே தன்னை டிஃபைன் பண்ணுறதில்லை. இப்போ புலி சிங்கங்கள் மாரி டிஃபைன் பண்ணுறதில்லை. அந்த விதமாக மறித்து போகிறத பார்க்குறோம். 8வது வசனத்தை பார்ப்போம். இப்போ எங்கள் இடுக்கண்ணிலும் நியாயத்திலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். இப்போ அவங்கள எல்லாருமே இந்த ஹைப்ரீஸ்லாம் என்ன பண்ணாங்க? ப்ளாட் பண்ணி மெனிப்புலேட் பண்ணி ஜனங்களை சேர்த்து அவங்கள கொண்டு அவர் வேண்டாம் அந்த கள்ளன் தான் வேணுமென்று கேட்டு அந்த கவர்னரை வந்து விரட்டி என்ன மாரி இப்போ அவர் கவர்னருக்கும் தெரியுது ரோமன் கவர்னருக்கு அவர் ஒன்றும் செய்யலைண்டு. அப்போ என்ன மாரி அவரை சொன்னாங்க, நீ அப்படி செய்தால் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லி அந்த மாரியை அதையும் பிரட்டி அப்படி ப்ளோ பண்ணி கொண்டு அநியாயத்தை இப்படிலேருந்து எடுத்து அநியாயமாக கொலை பண்ணுறதை பார்க்குறோம். அந்த அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? அந்த இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த வம்சத்தை யோசிப்பாங்க, அந்த ஜெனரேஷனை. ஈவன் அந்த சீஷர்கள் கூட அது சீமோனுக்கு சொல்கிறாரு இல்லையா, ஒரு கோதுமை மணியை பிழைக்கிறது போல் சாதாரண பிழைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அவன் சொன்னால் நான் விசுவாசம் அழிஞ்சு போவான் இருக்கிறது அவரை பின்பற்ற விசுவாசம். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் சாவலும் பண்ண அவரை டிஃபைன் பண்ணுவேன்ன்றது. அப்போ அதுக்கு தேவன் சொல்கிறேன்னா நீ 3 நேரம் மறையளிக்கப்படுறேன். க்ளோசஸ்டாக இருந்த சீஷர்களே அவரை டிஃபெண்ட் பண்ணலை. அதுதான் அந்த சந்ததி. ஆனபடியால் ஜீவனுடைய தேசம் இருந்தால் அவர் கொண்டு போனார். அப்போ அந்த இப்போ அது அது வந்து முடிவே இல்லை அவருக்கு. அப்போ அவர் கொண்டு போனார். உண்மையில் அவர் எங்கே போன ஹெல்லுக்கு தான் போனது. உண்மையில் எண்ணங்களை வந்து அந்த அதுதான் இந்த இதில் என்ன வெளிப்பாடுகள் 1 17-18 எல்லாம் பயப்படாத நீ முந்தினவர். இப்போ என்ன சொல்ல, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் எத்திரவுகளை
உடையவனாக இருக்கிறேன். என்ன காரணத்தால் என்னது போய் ஏன் கொண்டபடியால் என்னப்போ அதால் போய் ஏன் அதுதான் அவன் மேலே மெரித்தோளிருந்து முதலில் பிறந்தவரில் அவர் தான் முதற்பேரானவர் என்ற கூட ஒரு வசனம் இருக்குது இல்லையா? அந்த விதமாக அவர் அதை செய்தபடியால் நாங்கள் தப்புறதை பார்க்குறோம். மற்ற 9வது வசனத்தை பாருங்க. துன்மார்க்கருடைய அவருடைய வேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அந்த அந்த கவுன்சிலில் இருந்த ஒருத்தர் அவர் அரிமத்தியா யோசேப் அரிமத்தியான அவனோட பேர் உண்மையில் அரிமத்தியான ஊரை சேர்ந்தவன், ஆனால் யோசேப்னு தான் பேர். அவன் தேவனுடைய ராஜ்யம் வரை காத்திருந்து அவன் மேலே ஒரு சீஷன் இவருடைய. ஆனால் அந்த கவுன்சிலில் இருக்கிறான். அந்த கவுன்சிலில் இருந்தபடியால் அவன் போய் கேட்குறான்டா பிலாத்துட்டு பொடியை தெரிச்சொல்லி. ஏன்னா இவர் கிரிமினல் தான் சேர்த்தது, அப்போ கிரிமினல்களோட தான் கொண்டு அடக்கம் பண்ணணும். ஆனால் அவன் போய் பிலாத்தை கேட்டபோது அவன் பெர்மிஷன் கொடுத்துட்டான். பெர்மிஷன் கொடுத்த உடனே முதல் ஒரு தரையுமே வைக்காத ஒரு கல்லறையில் கொண்டு இயேசுவை வைக்கிறத பார்க்குறோம். அதுதான் இந்த ஐஸ்வர்யவானோட இருந்தாண்டு ஐஸ்வர்யவான்கள் இருக்கிற அந்த கல்லறைகளை ஒரு தரமே ஒரு புது கல்லறையில் கொண்டு வைக்கிறத பார்க்குறோம். அந்த விதமாக இப்போ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக என்ன விதமாக இந்த தீர்க்க தரிசனம் எனவே எங்களுக்கு விசுவாசம் வரணும். அப்படி இதுவரை பார்க்கப்பட்ட எங்களுக்கு விசுவாசம் வராதுன்னு லெஜிருக்கணும். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பரிசு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு இது கழிச்ச போது என்னமே டிஃபெண்ட் பண்ணுறான்னு பாருங்க யார் பீட்டர். பரிசுத்தமும் நீதிமுள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு நீ ஜீவ அதிபதியை நீங்கள் கொலை செய்தீங்க, அவரை நான் பெருவன் மேற்று வந்து எழுப்பினாங்க, நாங்கள் சாட்சியில் இருக்கிறோம். ரெண்டபடியாக அந்த நாமந்த பெண்ணும் விசுவாசத்தினால் இவன் ரசிக்கப்பட்ட மாதிரி நீங்களும் விசுவாசித்தால் ரசிக்கப்படுவீங்க. இப்போ அன்றைக்கு 5000 பேர் ரசிக்கப்படுறதை பார்க்குறோம். என்ன காரணத்தால் இந்த விதமாக அவர் அவர்கிட்ட வாயில் ஒரு கொடுமை இருக்கல, வஞ்சனை இருக்கல, அப்படி இருக்கத்தக்கதை அநியாயமாக அந்த மரிச்சதான் இப்போ எங்கள் அப்படித்தான் அன்பு உண்டாயிருக்கு. ஏன்னா அல்லது அந்த மன்னிப்புக்குன்றது தெரியாவிட்ட அன்பு உண்டாக்குறது இல்லைங்கிற இதயத்தில். அதே விதமாக இது 10வது வசனம். கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அப்போ என்ன விதமாக இந்த யோவான் 10ஆம் அதில் அவரே சொல்கிறார் இல்லையா, எனக்கு என்னுடைய உயிரை பயணம் என்னுடைய ஆடுகளுக்காக என்ன உயிரை கொடுக்குறேன், அது எனக்கு கீழே வைக்காமல் எனக்கு அதிகாரம் உண்டு, திருப்பி எடுக்கிறதுக்கும் அதிகாரம் உண்டு. என்ன காரணத்தால் அவர் தன்னை கிருவாதபடி அப்படி கொடுத்தபடியால் தான் எங்கள் தேவனுடைய இதயத்திலும் அன்புண்டாயிருக்கு, எங்கள் இதயத்திலும் அன்புண்டாயிருக்கு. ஏன்னா எப்பொழுதுமே அந்த சாக்ரிஃபைஸை கூடாத அன்புண்டாகிறது, இந்த கூட மன்னிக்கப்பட்டபடியால் தான் எங்களுக்குள்ள அன்புண்டாயிருக்கு. அப்போ அதே ஆனபடித்தான் ரோமர் 2 நாளில் அந்த தேவதேவு தான் எங்களை மனம் திரும்புவதற்கு ஏவுதல் எழுதப்பட்டிருக்கு. அல்லது எங்களுக்கு அந்த ஏவுதல் வர போகிறதில்லை. ஆனபடி எத்தனை அவர் இந்த இவ்வளவு கூட போனதுன்னு சொன்னாங்க. அதை புறக்கணித்து அசட்டை பண்ணி அறியாமல் போயிருந்த நேரத்தில் தேவனை நோக்கி மனம் திரும்புவதற்குரிய ஏவுதலை கொண்டு வாரதுக்கு அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். என்னமே சந்ததி அவர் தன்னைத்தானே ஒரு என்ன சொல்கிறது அழிவில்லாத வசமே வித்தாக மரணத்துக்கூடாக ஒரு வித்தாக வந்தபடியாக தான் அதிலே நாங்கள் மறுபடியும் பிறக்கிறதால தான் தேவனுக்கு பிள்ளைகளாக பிறக்கிறோம். அந்த ஆனபடித்தான் அப்போஸ்தலர் 17:27 எங்கள் கர்த்தராகிய தம்மை அவர்கள் எப்படியாவது நாங்கள் கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி தான் அவர் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் உண்மையில் அவர் எங்களுக்கு தூரமானவர் அல்ல, தேடினால் கண்டடைவோம். ஏனெனில் 28வது வசனம் அவர்கள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், அப்படியே உங்கள் பிள்ளைகள் சிலர் நாம் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம் என்று அவர் பிறந்த பிள்ளைகள் என்றபடியால். இப்போ அந்த நிலைக்கு கொண்டு வந்தது காரணமே இவர் இந்த விதமாக விழுந்து செத்து மேலே அந்த வித்தை கொடுத்தபடியால். எங்கள் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அப்படித்தான் கர்த்தருடைய சித்தம் அவர்களால் வேண்டும். தேவனுக்கு பிள்ளைகள் உண்டாயிருக்கு இந்த உலகத்தில், அதுக்குமே இதுதான் காரணம். உண்மையில இந்த விதமாக அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தது. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். தன்னுடைய ஆத்ம ஏன்னத்தால் இயேசு கூட திருப்தியாரா? என்ன காரணத்தால்? இந்த பலன் என்ன? அந்த ஆத்ம பலன் சொல்லப்படுறது என்ன காரணம் என்ன என்று பார்ப்போம். என் தாசனாகிய நீதிபதர் தம்மை பெற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் பாவிகளை நீதிமானாக்குற தேவன். விசுவாசத்தால் பாவிகளை நீதிமானாக்குற தேவன். எனக்கு அந்த அறிவினால் அவர் இயேசு யார் என்ற அறிவு இவை இதில் நாங்கள் போல பார்த்து இதையும் நாங்கள் விசுவாசிக்கிற போதுதான் அந்த விசுவாசத்தால் நாங்கள் நீதிமானாகிறோம். என்ன காரணத்தால்? இந்த இணைப்பு கூடாக தேவனங்களுக்குள்ள வாசம் பண்ணி வெளிப்பட்டு என்ன சொல்கிறது இந்த பாவத்துக்கு மேலையும் அதுக்கு இதுக்கு மேலேயும் ஆண்டு கொள்றபடி அப்படி தான் நாங்கள் ராஜாக்களும் ஆசனம் எங்களுக்கு கூடாக தேவனை ஆள உறவுகளை தான் நாங்கள் பாவத்துக்கு மேலே ஆண்டு கொள்ள முடியும்.
இந்த சாத்தான் சத்ருக்களுக்கு மேலே ஆண்டு அது ஜெயம் கொள்றதால நீங்கள் நீதி என்கிற வாழ்க்கையில நிலைக்கிறது. என்னது உன்னுடைய ராஜ்யம், அதுக்குரிய அந்த அந்த சிங்காசனுக்குரிய அஸ்திபாரம், நியாயமும் நீதியும், அந்த விதமான இதை எங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய இருக்கும். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே அவர் சுமந்தபடியால் தான் அப்படி நாங்கள் செய்ய அந்த இணைப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த விதமாக இருக்கிற போது இப்போ எங்கள் தாமே சுமந்து கொள்வாரண்டு. இதுதானே இந்த இப்போ சங்கீதம் 14 பியூட்டிஃபுல்லி புட்டிட்டு இல்லையா? தேவரீரே ஆண்டவராக இருக்கு, என் செல்வம் உமக்கு வேண்டாம், என்ன வேண்டியதாக இராமல் பூமியில் உள்ள பேசுதவாங்களுக்கு நான் முழு பிரியம் வைத்திருக்கிறேன். அவருடைய பிரைடு மேலே மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருந்தால் நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்தபடியால் அங்கே கத்தரன் அவர் கத்தர் தான் என்னுடைய சுதந்திரம், அவர் அதில் எனக்கு பங்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அந்த சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு ஆனபடியால் அந்த கத்தரை வச்சு நான் மரிச்சு உயிர்த்தலமே என்னுடைய மாமிசம் கூட நம்பி கூட காத்திருக்க உயிர்த்தலை பண்ணுறதுக்கு சொல்லி கடைசி வசனத்தை பார்ப்போம். என்ன மாரி அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊட்டி ஆனபடி இப்போ எங்கள் மரணத்தில் ஊட்டி அந்த அக்கிரமகாலில் ஒருவராக எண்ணப்பட்ட போது என்ன விதமாக அந்த யோசிப்பாங்க. இவர் இயேசுவே சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயங்களை பார்த்து எல்லா சோதனைகளும் நீங்கள் என்னோட கூட நிலைத்திருந்தபடியால் எப்படி தேவனை என்ன கூறுறாங்க. அவருக்கும் தேவன் அந்த காலம் அதால் தான் ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். என்னதுக்காக அக்கிரமக்காரராக வேண்டுதல், அதாவது அந்த சத்துருக்களுக்கு ஜெபிங்கன்னு சொல்கிறது. எப்படி வேண்டிக் கொள்கிறார். அவர் சிலுவையில் அரைஞ்ச ஜனங்களை அரைஞ்சு ஒன்று கேட்கலையே அவர் சொல்கிறார், இவர்களை மென்னியம் அவங்க தாங்கள் செய்கிறத இன்னும் என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படி செய்ய அந்த வஸ்திரங்களை பங்கிட்டு அவரை சிலுவையில் அறையக்குள்ளதில் அவர் சொன்னது உண்மையில அந்த விதமாக வேண்டிக் கொண்டது நிமித்தம் தான் அன்னமாரி தேவன் எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. அதேமாரி சுவிசேஷம் சொல்கிறார், நீங்கள் இந்த சோதனைகள் எல்லாம் நிலைத்திருக்கிறவனை தான் அந்த விசுவாசம் ஒழிஞ்சு வாழ்க்கணும். சோதனைக்கு நடுவில் ஒழிஞ்சு வாழ்க்கணும். அந்த நிலைத்திருக்கிறவனுக்குத்தான் உண்மையிலேயே அந்த அந்த ராஜ்யத்தை அவரே மாதிரி தேவன் எங்களுக்கும் ராஜ்யங்களை ஏற்படுத்தி அது அவருடைய பந்தியிலேருந்து போஜனம் பண்ணுற நிலைக்கு உயர்த்துறார் உண்மையில். இப்போ இங்கே அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், அந்த அந்த அநேகராக பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். அப்படி தான் நாங்களெல்லாம் அவருக்கு பங்காக வந்தது. அப்படி தான் அவர் ஜெபிக்கிறார் இல்லையா 17ஆம் அதிகாரத்தில், எப்படி உங்கள் உலகத்தில் இருக்கையில் நான் அவர் எங்களை காத்து கொண்டு வந்தது தேவன் நோக்கி சொல்கிறார், அவருடைய நாமத்தில் காத்து கொண்டேன், ஆனால் கேட்டின் மகன் கெட்டு போனே இல்லாமல் அவங்கள ஒரு தரம் கெட்டு போகலேண்டு. நான் உலகத்தாரில் தான் வேண்டாம் தேவன் உங்களுடையத்தில் இருந்தவங்களே நான் கொடுத்தீங்கன்னு சொல்லி அப்படி தான் தேவன் பங்காக கொடுத்தது, எங்களை தான் பங்காக கொடுத்தது. இப்போ எங்கள் பலவான்களை தமக்கு கொள்ளையாகி பங்கெடுக்கும். அதையும் புரிஞ்சு கொள்ளணும். ஜோன் த பேப்டிஸ்ட் என்ன பண்ணுறான், அவன் இந்த சிறையில் இருந்தபோது அவனோட விசுவாசம் தணிஞ்சு போயிடுது. அப்போ அனுப்பி கேட்குறான், நீங்கள் தானே அவர் அல்லது இன்னொரு ஆளை பார்க்க மாட்டேன். அப்போ அவன் சொன்னால் அழைக்கப்பட்ட எல்லா தீக்க செயல்களும் வந்தான் உயர்ந்தவன் அழைப்பின் படிக்கு. ஆனால் இந்த விதமான விசுவாசம் தனிச்சு போனபடியால் எல்லாருக்கும் தேவராஜில் உண்மையில சிறியவனாக இருப்பான்னு சொல்லி டிமோட்டட் உண்மையில். அன்மைதாங்க இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அதுதான் இந்த இந்தியா சாப்டர் உண்மையில். அப்போ அந்த விதமாக ஆனால் அப்படி தான் இதுவரைக்கும் பலவராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஏன்னா சோதிக்கப்படுற போது பலவந்தம் பண்ணப்படுது. என்ன சத்ருக்களும் தேசப்பட்டதல்ல, ஆனால் பலவந்தம் பண்ணுகள் அதை பிடித்துக் கொள்வார். ஏன்னா அதுதான் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அந்த விசுவாசத்தை அதுதான் ஆண்டவர் வர்த்திக்கப்பட வேண்டும் கேட்குறாங்க. ஆண்டவருங்கிற விசுவாசத்தை வர்த்திக்கப்பட வேண்டும். அவங்க அப்படி அந்த விசுவாசத்தை காத்து கொண்ட ஜனங்கள் தான் அதை பிடித்து கொள்கிறாங்க ஜோஷுவா கேலப் மாரி. அதுதான் அந்த பலவான்கள் உண்மையில். ஏன்னா அந்த பலவந்தம் பண்ணப்படுற போது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அவங்க இன்னுமாரி அந்த விசுவாசத்தில் வெள்ளமே உறுதியாக இருந்து அந்த கிரேட் ஃபெய்த்னு சொல்கிறது உறுதியாக இருந்து அவைகளை அதுதான் அந்த பலவான்களை தமக்கு அவங்கள தான் ஆண்டவர் என்ன அதுதான் கடைசி வரையும் அந்த பாடுகளும் இல்லை நிலைத்திருக்கிறவங்கன்னா அந்த விதமான பலவந்தவான்களுக்கு தான் ஆண்டவர் அந்த இடத்தை கொடுக்குறது, என்ன அவருடைய ராஜ்யத்தில் இருந்து ஆண்டு கொள்வது. தட்ஸ் வாட் வி see here. அதாவது என்ன விதமாக அந்த கிருபாதர பலி கூடாக வர்ற அந்த நன்மைகளும் எங்களுடைய அந்த இந்தமாரி அந்த ஃபெய்த்தை நாங்கள் கீப் அப் பண்ணுறது, இந்த விதமாக ஒளிஞ்சு பார்த்து கொள்வது, அதே நேரத்தில் இந்த விதமாக அந்த ஃபெய்த்தில் வளர்றது, அந்த அடிப்படையில் it is truly something. ஒரு என்ன சொல்கிறது எல்லாத்தையுமே எம்ப்ரேஸ் பண்ணுற விதமான ஒரு சாப்டர். அண்ட் we had to pretty meditate on this one. ஒரு சீசனலி திருப்பி மெடிடேட் பண்ணி பழகணுமே என்ன சொன்னால் இது விசுவாசம் சம்மந்தப்பட்டது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். Praise the Lord. Hopefully you got it. ஜெபித்து முடிக்கிறேன்.
பரமலோக மன்னங்குள்ள பிதாவே தேவனே ஆண்டவரே ஒரு ப்ரீசெப்டப்போம் ப்ரீசெப்ட் லைன் அப்போம் லைன்னு சொன்னவரே அந்த விதமாக பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் அந்த கற்பனை கற்பனையும் என்று சொன்னபடியே அந்த விதமாக ஆண்டவரை நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய இருதயங்களை பதிகிற விதமாக அவைகளை ஏற்படுத்தி கடைசி பெரியந்தம் உங்களுக்குள்ள காத்து கொள்வதற்கு உதவி செய்வீங்க என்று கேட்டு இயேசு நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் பிதாவே ஆமென்.